இந்திய குடும்பங்களில் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு 286 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாக ஆய்வறிக்கை வெளியாகியிருக்கிறது. தங்கத்தில் முதலீடு செய்வது இந்திய குடும்பங்களில் பாரம்பரிய வழக்கமாகவே இருக்கிறது. தங்கம் விலை எத்தனை உச்சம் தொட்டாலும் இந்தியாவில் தங்க நகை விற்பனையும் உச்சத்தை எட்டித்தான் வருகிறது. இந்திய குடும்பங்களில் மட்டும் மொத்தமாக சுமார் 24,000 டன் தங்கம் கையிருப்பு இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இது உலக தங்க இருப்புகளில் 11% இந்திய குடும்பங்களில் நகையாக இருக்கிறது. இதுவே இந்திய ரிசர்வ் வங்கியிடம் 880 டன் தங்கம் மட்டுமே ரிசர்வாக இருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியை விட இந்திய குடும்பங்களில் தங்கம் அதிகமாக இருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் இருந்து தங்கத்தின் மதிப்பு 100% உயர்ந்துள்ளது. இதை வைத்து கணிக்கும்போது இந்திய குடும்பங்களில் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு $3.24 டிரில்லியன் உயர்ந்திருக்கிறது என சிஸ்டமேட்டிக்ஸ் ரிசர்ச் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய ரூபாயில் 286 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது என மதிப்பிடப்பட்டுள்ளது. SIR சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் தொடர்பாக சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான குமரகுருபரன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் SIR சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் தயாரிப்பிற்கு பாஜக மட்டும் ஆதரவு தெரிவித்த நிலையில் அதிமுகவினர் வாக்காளர் பட்டியலை முறையாக சீரமைக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தனர். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்தனர். மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைப் போல் பீகாரிலும் தேர்தல் முடிவுகளை பாஜக திருட முயற்சிக்கிறது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி முசாஃபர்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி சமூக நீதிக்கு எதிரானது என்றும் பீகாரில் இளைஞர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் குரல்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்பதில்லை என்றும் தெரிவித்தார். பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமாரின் முகம் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்றும், ஆனால் அவரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பாஜக இயக்குகிறது என்றும் தெரிவித்தார். வாக்குகளை பெறுவதற்காக பிரதமர் மோடி நடனமாட வேண்டும் என்று கூறினாலும் அவர் மேடையில் நடனமாடுவார் என்றும் கூறினார். மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைப் போல் பீகாரிலும் தேர்தல் முடிவுகளை திருட பாஜக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நடிகர் ராகவா லாரன்ஸோட பிறந்தநாளுக்கு ரஜினி வாழ்த்து சொல்லி ஆடியோ அனுப்பியிருக்கிறாரு. ரஜினி வாழ்த்து சொல்லி அனுப்பின ஆடியோவை தனது எக்ஸ் தளத்தில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ராகவா லாரன்ஸ். அதில் தலைவரின் அன்புக்கு நன்றின்னும், காலையில் வாழ்த்து சொல்லி தலைவர் என்னோட பிறந்தநாளை சிறப்பானதாக ஆக்கிட்டாருன்னு அவரோட குரலில் கேட்டது என்னோட நாளையே மாத்திருச்சுன்னும் பதிவிட்டிருக்கிறாரு. அதோடவே தலைவரோட அன்புக்கும் ஆசிக்கும் நான் எப்பவும் நன்றியோட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு நடிகர் ராகவா லாரன்ஸ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.